வணக்கம். ஆஸ்ட்ரோ வாய்ஸ் தமிழ் சேனலுக்கு உங்க எல்லாரையும் அன்போட வரவேற்கிறேன். நீங்க மேஷராசியா? அப்போ இந்த பதிவு உங்களுக்கானதுதான். நீங்க தான் ராசி மண்டலத்தோட முதல் ராசி, ஒரு தலைவர். ஆனா உங்களுடைய மிகப்பெரிய பலமான அந்த தலைமை பண்பே சில சமயம் உங்களுடைய வளர்ச்சிக்கு ஒரு தடையா மாறுதா? வாங்க, உங்க பலம் என்ன, பலவீனம் என்ன, வெற்றிக்கான ரகசிய பாதைகள் என்னன்னு நாம ரொம்ப ஆழமா பார்க்க போறோம். சரி, முதல்ல ஒரு விஷயத்த நாம தெளிவா புரிஞ்சுக்கணும். ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் மேஷம்ங்கிறது வெறும் 12 ராசில ஒண்ணு கிடையாது. அது ஒரு ஆரம்பம், ஒரு தொடக்கம். கால புருஷ தத்துவத்தின்படி பார்த்தா இதுதான் முதல் வீடு, அதாவது தலைமை பீடம்னே சொல்லலாம். இதனாலதான் எந்த ஒரு விஷயத்தையும் நீங்க தான் முன்னாடி நின்னு ஆரம்பிப்பீங்க. இந்த ஒரு தனித்துவமான சக்தி தான் உங்க இயல்பான தலைமை பண்புக்கு அஸ்திவாரமே. ஆனா இங்கதான் ஒரு முக்கியமான கேள்வி வருது. உங்கள வழிநடத்துற அதே தலைமை குணம் சில சமயங்கள்ல உங்க முன்னேற்றத்தையே தடுக்குதா? என்னடா இது, பலமே பலவீனமா மாறுதுன்னு யோசிச்சுக்கிறீங்களா? வாங்க, மேஷராசியோட இந்த 2 முகங்களோட ரகசியங்களையும் இப்ப நாம ஒன்னொன்னா பார்க்கலாம். முதல்ல உங்களுடைய இந்த குணங்களை எல்லாம் வடிவமைக்கிற பிரபஞ்ச சக்திகளை பத்தி நாம தெரிஞ்சுக்கலாம். அதாவது எந்தெந்த கிரகங்கள் உங்க ஆளுமைக்கு அடிப்படையா இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டாலே போதும், பாதி விஷயங்கள் நமக்கு ரொம்ப எளிதா விளங்கிடும். இந்த கிரக அமைப்பை கொஞ்சம் நல்லா பாருங்களேன். உங்க ராசியோட அதிபதி யாரு? செவ்வாய். அதனாலதான் உங்ககிட்ட எப்பவுமே ஒரு வேகம், ஒரு ஆக்ஷன், எதையாவது செஞ்சுக்கிட்டே இருக்கணுங்கிற ஒரு துடிப்பு இருந்துட்டே இருக்கு. அடுத்தது பாருங்க, சூரியன். புகழையும் கௌரவத்தையும் அந்தஸ்தையும் கொடுக்கிற சூரியன் உங்க ராசியில உச்சமடைகிறார். அதாவது முழு பலத்தோட இருக்கார். இது ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட். ஆனா அதே சமயம் போராட்டத்தையும் கஷ்டத்தையும் தாமதத்தையும் கொடுக்கிற சனி பகவான் உங்க ராசியில நீசம் அடைஞ்சிடுறார். அதாவது பலவீனமாயிடுறார். இதோட அஸ்வினி, பரணி, கிருத்திகை முதல் பாதம்னு இந்த நட்சத்திரங்களோட தாக்கமும் சேரும்போது இந்த கிரகங்களோட விளையாட்டு தான் உங்க வாழ்க்கையோட வெற்றி, தோல்வி எல்லாத்தையுமே தீர்மானிக்கும். சரி, இந்த கிரகங்களோட தாக்கமெல்லாம் உங்களுடைய குணாதிசயங்கள்ல எப்படி வெளிப்படுதுன்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாமா? இது ஒரு நாணயத்தோட 2 பக்கங்கள் மாதிரி. ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். இந்த ஸ்லைட்ல இருக்கிற இந்த முரண்பாடு தான் மேஷ ராசியோட மொத்த சாராம்சமே. ஒரு பக்கம் பாருங்க, உச்சம் பெற்ற சூரியன் உங்களுக்கு என்ன கொடுக்கிறாரு? அப்பாரமான நிர்வாக திறமை, கௌரவம், புகழ், பெருந்தன்மை, மத்தவங்களுக்கு உதவுற குணம்னு உங்களை உயரத்துக்கு கொண்டு போறாரு. ஆனா இன்னொரு பக்கம் பாருங்க, பலவீனமான சனி என்ன பண்றார்? முன்கோகம், அவசரப்பட்ட முடிவெடுக்கிறது, தொழில்ல தோல்வி, கூட இருக்கிற நண்பர்களாலே ஏமாற்றங்கள்னு போராட்டங்களை கொண்டு வந்து நிறுத்துறார். இந்த 2 மாபெரும் சக்திகளுக்கு நடுவுல நடக்கிற ஒரு இடைவிடாத போராட்டம் தான் உங்க வாழ்க்கைன்னு சொன்னா அது மிகையாகாது. இத நீங்க நிச்சயமா உங்க வாழ்க்கையில உணர்ந்திருப்பீங்க இல்லையா? நீங்க ஒரு பிறவி தலைவர், அதுல எந்த சந்தேகமும் இல்ல. ஆனா புகழ்ச்சி, அதுதான் உங்களுடைய மிகப்பெரிய பலவீனம். ஏன் தெரியுமா? சூரியன் புகழுக்கான கிரகம் இல்லையா? அதனால 4 பேர் உங்களை பாராட்டிட்டா போதும், உடனே மனசு அப்படியே ஐஸ் மாதிரி உருகிடும். இந்த குணம் ஒரு பக்கம் உங்களுக்கு நல்ல பேரை கொடுத்தாலும், இன்னொரு பக்கம் இதையே ஒரு கருவியா பயன்படுத்தி உங்களை சிலர் ஏமாத்தவும் நிறைய வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். உங்க ராசியோட சின்னம் என்ன? ஆடு. இந்த ஆடு என்ன பண்ணுன்னு சொல்வாங்க தெரியுமா? கிடுக்கிடுன்னு மலை உச்சியில ஏறிடும். ஆனா இறங்கறதுக்கு வழி தெரியாம தவிக்கும். அதே மாதிரிதான் நீங்களும். இதுக்கு காரணம் செவ்வாய் கொடுக்கற அந்த வேகம். எதையும் யோசிக்கிறதுக்கு முன்னாடி செயல்ல இறங்கிடுவீங்க. ஆனா ஏறினதுக்கு அப்புறம் தான் யோசிப்பீங்க, அடடா எப்படி இறங்குறதுன்னு. இந்த அவசரமா முடிவெடுக்கிற குணம் எத்தனை முறை உங்களை சிக்கல்ல மாட்டி விட்டுருக்குன்னு நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்போ உங்க ஆளுமையோட இந்த 2 பக்கங்களும் உங்க தொழில் வாழ்க்கையிலயும் சரி, உங்க சொந்த பந்தங்கள், உறவுகள்லயும் சரி, எப்படிப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னு நம்ம விரிவா பார்க்கலாம். தொழில்ல வந்துட்டா நீங்க எப்பவுமே ஒரு பாஸா இருக்கிறதா விரும்புவீங்க. அடுத்தவங்க கிட்ட கை கட்டி வேலை பார்க்கறத விட சொந்தமா தொழில் பண்றது, ஒரு மேனேஜரா, சூப்பர்வைசரா இருக்கிறதுன்னு அதிகாரத்தோட இருக்கிறது தான் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி சனி பகவான் உங்க ராசியில பலவீனமா இருக்கிறதால வாழ்க்கையில குறைஞ்சது ஒரு பெரிய தொழில் தோல்விய சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். இதனாலேயே உங்களுக்கு ஒரு வேலையில முழு திருப்தி கிடைக்காம மனச அலைபாஞ்சுக்கிட்டே இருக்கும். அடிக்கடி வேலையோ தொழிலையோ மாத்திக்கிட்டே இருப்பீங்க. உங்க நிதி வளர்ச்சியை கூட பாருங்களேன். பெரும்பாலும் கடன் வாங்கி முன்னேறது அல்லது ஒரு சொத்தை வித்து இன்னொரு சொத்தை வாங்குற மாதிரியான சூழ்நிலைகள்ல தான் அமையும். இங்க ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான ஜோதிட உண்மை இருக்கு. மேஷ ராசிக்காரங்களுக்கு பொதுவா பாத்தீங்கன்னா, திருமணத்துக்கு பிறகு, அதாவது உங்க வாழ்க்கை துணை உங்க வாழ்க்கைக்குள்ள வந்த பிறகு உங்க வருமானம் நல்லாவே உயரும். இதுக்கு காரணம் என்ன தெரியுமா? உங்க ஜாதகத்துல தனம், அதாவது பணத்தை குறிக்கிற 2ஆம் வீட்டுக்கும், கலத்திரம், அதாவது வாழ்க்கை துணைய குறிக்கிற 7ஆம் வீட்டுக்கும் அதிபதி ஒரே கிரகம்தான். அது யாருன்னா சுக்கிரன். அதனால துணைவர் வருகை உங்களுக்கு ஒரு விதமான அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும்னு ஜோதிடம் சொல்லுது. உறவுகளை பத்தி பேசலாம். நீங்க உங்க குடும்பம், உங்க துணைவர் மேல உயிரையே வச்சிருப்பீங்க, அதுல மாற்று கருத்தே இல்ல. ஆனா கூட பிறந்தவங்க கூட மட்டும்
அண்ணன் தம்பி அக்கா தங்கைன்னு அவங்க கூட மட்டும் ஏதோ ஒரு மனக்கசப்பு ஒரு இடைவெளி இருந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி உங்க அப்பா மேல உங்களுக்கு பாசம் மரியாதையெல்லாம் ரொம்ப அதிகமா இருக்கும். ஆனா அதை சரியா வெளிக்காட்ட முடியாம 2 பேருக்கும் நடுவுல ஒரு சின்ன சுவர் இருந்துகிட்டே இருக்கும். பெரும்பாலும் உங்க தந்தை தன் வாழ்க்கையில நிறைய போராட்டங்களையும் சொத்து இழப்புகளையும் சந்திச்சிருக்கவும் வாய்ப்புகள் அதிகம். வாங்க, மேஷராசிக்காரங்க வாழ்க்கையில திரும்ப திரும்ப சந்திக்கிற சில பொதுவான சவால்களையும் போராட்டங்களையும் பத்தி இப்போ நாம கொஞ்சம் வெளிப்படையாவே பேசலாம். இது உங்களுக்கு ரொம்பவே மனவேதனை கொடுக்கிற ஒரு விஷயமா இருக்கலாம். நண்பர்களால் ஏமாற்றப்படுவது. நீங்க எவ்வளவு உண்மையா பாசமா பழகுனாலும் நட்பு விஷயத்துல ஏமாற்றங்கள் ஒரு தொடர்கதையா இருக்கும். இதுக்கு ஜோதிட ரீதியான காரணம் என்னன்னா, நட்பை குறிக்கிற 11ஆம் வீட்டு அதிபதியான சனி உங்க ராசியில பலவீனமா இருக்கிறதுதான். அதனாலதான் இந்த நிலைமை. இங்க ஒரு ஆச்சரியமான அதே சமயம் யோசிக்க வைக்கிற ஒரு புள்ளி விவரம் இருக்கு. ஜோதிட ஆய்வுகளின்படி கிட்டத்தட்ட 80% மேஷ ராசிக்காரங்க தங்க பக்கத்து வீட்டுக்காரங்க மூலமா தேவையற்ற தலைவலிகளையும் பிரச்சனைகளையும் சந்திக்கிறாங்களாம். இது உங்களுக்கு எந்த அளவுக்கு பொருந்துதுன்னு நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆச்சரியமா இல்லையா? இது மட்டுமல்லாம இதெல்லாம் நீங்க அடிக்கடி சந்திக்கிற பொதுவான தடைகளா இருக்கலாம். வாழ்க்கையில எப்ப பார்த்தாலும் ஏதோ ஒரு போராட்டம், ஒரு நிம்மதி இல்லாம இருந்துகிட்டே இருக்கும். பிள்ளைகளோட வளர்ச்சி, அவங்க எதிர்காலம் பத்தின கவலைகள் ஒரு பக்கம் இருக்கும். சர்டிபிகேட்ட பாஸ்போர்ட் பத்திரம்னு முக்கியமான டாக்குமெண்ட்ஸ்ல ஏதாவது ஒரு சிக்கல் வந்துகிட்டே இருக்கும். அப்புறம் இந்த செல்போனு அடிக்கடி தொலைஞ்சு போறது இல்லனா உடைஞ்சு போறது, இது நிறைய பேருக்கு நடக்கும். உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், சிறுநீரக பாதை பிரச்சனைகள், முதுகுவலி, கண் மற்றும் பல் சம்பந்தப்பட்ட கோளாறுகள் வரத்துக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகம். இவ்வளவு சவால்கள் இருக்குன்னு சொல்லி உங்களை பயமுறுத்தல, கவலைப்படாதீங்க. ஏன்னா எல்லா பூட்டுக்கும் ஒரு சாவி இருக்கிற மாதிரி இந்த எல்லா தடைகளையும் தாண்டி ஜெயிக்கிறதுக்கும் வழிகள் இருக்கு. உங்க ராசியோட உண்மையான சக்திய எப்படி சரியா பயன்படுத்துறதுன்னு இப்ப பார்க்கலாம். உங்க வெற்றிக்கான 4 திறவுகோள்கள் தான். நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. முதல் சாவி, அவசரத்தை தவிருங்கள். செவ்வாயோட வேகத்தால வர அவசரத்தை கொஞ்சம் குறைச்சு எந்த ஒரு செயலையும் யோசிச்சு செய்ய ஆரம்பிங்க. 2வது சாவி, கோபத்தை கட்டுப்படுத்துங்கள். சனியோட தாக்கத்தால வர அந்த முன்கோபத்தை மாஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா பாதி பிரச்சனை தீர்ந்துடும். 3வது ரொம்ப முக்கியமான சாவி, குலதெய்வ வழிபாடு. என்ன ஆனாலும் சரி, உங்க குலதெய்வ வழிபாட மட்டும் எப்பவுமே கைவிட்றாதீங்க. அதுதான் உங்களுக்கு நிரந்தர கவசம். 4வது சாவி, முருகனை பற்றி கொள்ளுங்கள். செவ்வாயோட அதிபதியான முருகப்பெருமான, குறிப்பா மலை மேல இருக்கிற முருகனை கெட்டியா பிடிச்சுக்கோங்க. இந்த நாளையும் நீங்க சரியா செஞ்சாலே போதும், உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு நேர்மறையான மாற்றத்தை நீங்களே உணர்வீங்க. இதோடு சேர்த்து இன்னும் சில சக்தி வாய்ந்த பரிகாரங்களையும் சொல்றேன். தவறாம பிரதோஷ காலங்கள்ல சிவபெருமான வழிபடுறது உங்க போராட்டங்களை குறைக்கும். வியாழக்கிழமைகள்ல ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சாற்றி வழிபடுறது தடைகளை நீக்கும். முடியுமானால் வருடத்துக்கு ஒரு முறையாவது காசி அல்லது ராமேஸ்வரம் போன்ற புண்ணிய தலங்களுக்கு போயிட்டு வர்றது ரொம்ப நல்லது. கடைசியா ரொம்ப ரொம்ப முக்கியமா நான் திரும்பவும் சொல்றேன், புகழ்ச்சிக்கு மயங்காதீங்க. அதுதான் உங்களுக்காக வைக்கப்பட்டிருக்கிற மிகப்பெரிய பொறி. அதுல மட்டும் சிக்கிடாதீங்க. பாருங்க, உங்க ஜாதகம் போராட்டமும் தலைமை பண்பும் கலந்த ஒரு பாதையே உங்களுக்கு காட்டுது. அது உண்மைதான். ஆனா அந்த பாதையில எப்படி நடக்கணும், தடுமாறி விழணுமா இல்ல ஜெயிச்சு காட்டணுமான்னு முடிவு செய்ய வேண்டியது நீங்க தான். உங்க பலவீனங்களை உங்களுடைய மிகப்பெரிய பலமா மாத்தி உங்க விதியை நீங்களே வென்றெடுப்பீங்களா? பதில் உங்க கையில தான் இருக்கு. இது போல உங்க ராசியை பத்தின இன்னும் பல ஆழமான சுவாரஸ்யமான தகவல்களை நீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம நம்ம ஆஸ்ட்ரோ வாய்ஸ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப முக்கியம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி.